கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் வழியாக நிச்சயமாய் மகிமைப்படும். புதிய வருடத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய வருடத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி உங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகளை தந்து சாட்சியை நிச்சயமாய் வைப்பார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை, அதாவது அந்த ஆவியினால் நம்மை நிரப்பி இந்த பூமியிலே நம்மை சாட்சியாய் வைக்கிற ஒரு ஆண்டவர். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தெளிவாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசும் எந்த தூசணங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானோருக்கு விரோதமாய் பேசுகிற எந்த பாவமும் தூசணமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். என்னென்று சொன்னால், நமக்கு விரோதமாய், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் யார் பேசினாலும் அதை ஆண்டவர் பாவமாய் குற்றமாய் எடுத்துக்கொள்ளுகிறார் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, பிசாசு நமக்கு எதிராய் வரும் பொழுது அவனுக்கு எதிராய் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆக இந்த நாளில் நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள். நான் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரில் நாம் களி கூற வேண்டும், அவரில் நான் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவராகிய அந்த எண்ணெய் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக, நிரப்புவீராக. உமக்கென்று சாட்சியாய் இந்த வருஷத்தில் எழும்பட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும், பெரிய காரியங்களை பார்க்கட்டும், சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் அழித்து போடட்டும். ஆண்டுடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரை நிரம்பி பெரிய பெரிய காரியங்களை செய்யட்டும். அப்பா, இந்த நாளிலும் விலகினப்பட்டவர்களை ஏசப்பா நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னும் நன்மையான ஈவுகளை தாரும். நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளை ஆண்டோர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.